10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 5ல் இருக்க கிராமர் ப்ரோனவுன்ஸ் அப்படின்றது இஸ் a word or a phrase that substitutes a noun or noun phrase. 10 types of pronouns. ஸோ நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ப்ரோனவுன்ஸ். ஸோ 10 types of pronouns வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன, விச் ஷோஸ் ரிலேஷன். ஸோ whom, which இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, திஸ், தட், தீஸ், தோஸ். அடுத்து இன்டெஃபினேட் அப்படின்னா இன்டெஃபினேட்டாக இருக்குது, ஆல். டெஃபினட்டாக இந்த குரூப் தான் சொல்லாமல் ஆல், சம், ஒன், மெனி, ஃபியூ, சம்படி, நோபடி இதெல்லாம். அடுத்து எம்பத்தட்டிக் அப்படின்னா மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப். அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னா வாட்டில் வர்றது. அடுத்து பர்சனல் அப்படின்னா ஹீ, ஷி, இட், வி, யூ, தே. இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வாட், விச், அந்த கொஸ்டின் பேட்டர்னில் வர்றது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், எவ்ரி ஒன், நன். ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா நம்மளே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஹெர் செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், அவர் செல்ஃப். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஒன் அனதர், ஈச் அதர். இதுதான் அந்த 10 டைப்ஸு. இதில் வந்து எம்பத்தட்டிக் அப்படின்னா வந்து மை செல்ஃப், ஹிம் செல்ஃப் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டெஃபினேட் அப்படின்னா மொத்தமாக சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் திஸ், தட், தோஸ், தீஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டாலே வந்து அந்த நவுனுக்கு அடுத்து போடுவோம்ல, ஹூம், விச். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் டைப்ஸில் வரும். அடுத்து வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அது வந்து குமரபை லிம்ஸ் இன் திருவண்ணாமலை. ஹீ இஸ் எ டாக்டர். ஆல் த பீப்புள் லைக் ஹிம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹெல்பிங் நேச்சர். ஹிஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் லொக்கேட்டட் இன் கார் ஸ்ட்ரீட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் புவர். ஸோ ஹீ does not charge much money. His daughter goes to school and she studies in 5th standard. Her teacher love her very much. Her friends are also very good. They always encourage her. So she always encourage her to keep studying. I also like her as she often comes to மை ஹவுஸ். ஸோ ஃபுல்லாக அங்கே வந்து இது பர்சனல் ப்ரொனவுன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஒன் டே ஷி டோல்ட் மை மதர் தட் ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன் குக்கிங். ஸோ மை மதர் டாட் ஹர் குக்கிங். நவ் ஷீ குக்ஸ் வெல். ஓகேவா. அடுத்து அப்ராப்ரியேட் ப்ரொனவுன்ஸ் அது இதுக்கு கொடுக்கணும். திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இல்லாட்டி தட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. One of these 2 students can solve this questions. These books have been written by அப்படி வந்து they have come to know the truth. Some of the students, any one of your friends, this is your story based on all your friends will guide you. All of his family, all of those books, this is your bag. He himself is responsible for the downfall of his life. ஓகேவா. ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் அந்த நவுனுக்கு அடுத்து அது என்ன நவுனாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஐ ஹாவ் எ புக் விச் இஸ் ரிட்டன் பை. Kav is my teacher who. Varuna whose father is avaroda father thani. So whose father is an architect. She invited most of her friends whom she attended with whom she attended the party. Give me a pen that was gifted to you on your birthday. இல்லாட்டி which was gifted அப்படின்னு கூட எழுதலாம். I have sold the house which was located at the bank of river. Here is your watch that has been found in the garden. ஓகேவா. அடுத்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். There are 2 main types of speech, direct speech, indirect speech. அப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா how we remember the direct speech repeats the exact words a person used. How we remember their words. இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அவங்க கேட்டதை வந்து சொல்கிறது தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகேவா. ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடே. கிரிஷ் சேஸ் தட் ஹீ இஸ் என்ஜாயிங் ஹிஸ் ஹாலிடேஸ். ஐ வில் நெவர் கோ டு த ஒர்க். கவே சேஸ் தட் ஷீ வில் நெவர் கோ டு த ஒர்க். Asia is the largest continent. Said that Asia is the largest continent. People in Africa are starving. Asha said that people in Africa are starving. இது வந்து சேமாக தான் வரும் இதெல்லாம். அடுத்து ஐ மைட் கம். ஷாலினி said that she might come. I would try it. Said that he would try it. அடுத்து I would rather fly. So that he would rather fly. They had better go. Sophia said that they had better go. If he tied his room, his dad would be happy. ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து மட்டும் இப்படி மாற்றியாச்சு.
when I was studying in Madurai, I met my best friend. Jahir said that he had met his best friend when he was studying in Madurai. ஓகேவா? அடுத்து I must wash up. She said that she must wash up or she had to wash up. We must do it in June. She said that they must do it in June. வீன்றது தேயாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது ஃபுல்லாக வந்து ரிப்போர்ட்டை தான் மாற்றணும். ஸோ மாற்றி நம்ம ஆன்சரையே டைரெக்டாக பார்த்துருவோம். ஜான்சன் ஆஸ்க்டு சுகந்தி வாட் ஷி வாஸ் டூயிங் தேர் அண்ட் ஹீ செட் தட் ஹீ ஹேடின்ட் சீன் ஹேர் சின்ஸ் ஜூன். சுகந்தி எக்ஸ்பிளைன்ட் தட் ஷீ ஹேட் கம் பேக் ஃப்ரம் holiday in Ooty. Johnson wondered if she enjoyed it. If Sugandhi told him that she loved Ooty, that the people were so friendly. Johnson wanted to know if she had gone to the Chalkers walk. Sugandhi said that it was a first trip, so she could have time some had to arrange a couple of things, but he added that he would be free at night. Sugandhi said that he might come to her place and asked him to what time they would meet. Johnson said he would be there at 8 and finally he asked if it was all right. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். அப்புறம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸில் தேவையான இடங்களில் வந்து மாற்றணும். ஸோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு தேர்ட் பர்சன் கேட்டுட்டு அது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸில் மாற்றி சொல்லணும். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் இருக்க கூட புக்கில் கூட செக் பண்ணிக்கோ. அந்த கொஸ்டின் பார்த்துட்டு அப்படி நான் சொன்னதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து டிக் த ரைட் சாய்ஸ். டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சா? Who took my English book? He was curious to know who had taken his English book. ஸோ டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து இதில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். Who took my English book? He was curious to know who had taken his English book. ஆல்ரெடி அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ had போட்டு எழுதுறோம் நம்ம. Where does Helen live? Jim wants to know where Helen இந்த பக்கம் வான்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கனால இங்கே வந்து இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கவும் வேர் ஹெலன் லிவ்ஸ் அது வந்து போடுறோம். ஓகேவா? ஒய் டூ வல்கனோஸ் எரப்ட்? ஷீ ஒண்டர்ட் வை வல்கனோஸ் எரப்டட். ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் இருக்குது ஜஸ்ட்டு. இதில் பாஸ்ட் டென்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து பாஸ்ட் டென்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இதில் மாற்றி விட்றோம். டு யூ நோ வை ஷீ இஸ் அன்ஹாப்பி? ஹி ஆஸ்க்டு மீ இஃப் ஐ நோ வை ஷீ வாஸ் அன்ஹாப்பி. ஓகேவா? how many photos have you got? He wants to know how many photos I have got. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸா? ஸோ இங்கே ஹேட் போடாமல் ஹேவ் போடுறோம். ஃபோட்டோஸ் ஐ ஹேவ் காட். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் அடுத்தும் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்ற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? அடுத்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ். Rudyard Kipling. The secrets of the mission. The poem deals with the problems of modern technology, automation. அதை பற்றினது. ஸோ வந்து போயம் லைன்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். we were taken from the orbit and the mine. We were melted in the furnace and the pit. We were cast, wrought and hammered to design. We were cut and filed, tooled and காஞ்சு ஃப்ரம் இட். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் வரிசையாக வருதா. கோல், ஆயிலு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ருடியார்ட் கிப்ளிங் வாஸ் பார்ன் ஆன் பாம்பேயில் பிறந்திருக்காங்க, இந்தியா. ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலாந்து பட் ரிட்டன் டு இந்தியா 82. எ டீகேட் லேட்டர் கிப்ளிங் மேரிட் கரோலின் பெலாஸ்டியர் அண்ட் செட்டில்டு இன் வெர்மாண்ட் வேர் ஹி ரோட் த ஜங்கிள் புக். அங்கே தான் வந்து ஜங்கிள் புக் எழுதியிருக்காரு. அமங் தி ஹோஸ்ட் ஆஃப் அதர் ஒர்க்ஸ் தட் மேட் ஹிம் ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல். த ஜங்கிள் புக் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது கிப்ளிங். ஓகேவா? கிப்ளிங் வாஸ் த ரெசிபெண்ட் ஆஃப் 1907 நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சர் ஹெடட் இன் 1936. ஸோ ருடியார்ட் கிப்ளிங் அப்படின்னாலே வந்து நமக்கு அந்த மிஷின்ஸ் ஞாபகம் வந்துடணும். மிஷின்ஸ்னால் அந்த ஃபேக்ட்ரியில் அந்த ஜங்கிள் புக் அந்த படத்தில் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஃபேக்ட்ரி, மிஷினு, கப்ளிங் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்துருச்சுனாலே இந்த ஜங்கிள் புக்னு எழுதுனது வந்து ருடியார்ட் கிப்ளிங் அப்படின்னு ஞாபகம். அதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் 1907 கிடச்சிருக்கு.
அடுத்து ஃபர்னஸ் அப்படின்னா an enclosed structure in which material is heated to very high temperature. ராட் அப்படின்னா beaten out of shape by hammering. ஹேமர் வச்சு அடித்து ஷேப் மாற்றுறது. அடுத்து காஜ்டு அப்படின்னா எஸ்டிமேட்டட், ஸ்க்ரூ காஜ் மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு காஜ்டுனா எஸ்டிமேட்டட். அடுத்து thousands, fraction of 1000. ஹால் அப்படின்னா புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் அண்ட் ஃபோர்ஸு. அடுத்து காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா கிராஸ்ப், அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வேனிஷ் அப்படின்னா டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. ஸோ ஃபர்னஸ்னால் ஒரு இடம் எரிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து ராட் அப்படின்னா வந்து பீட்டன் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங். அடுத்து காஜ்டு அப்படின்னா வந்து எஸ்டிமேட்டட். 1000 அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000. ஹால் அப்படின்னா புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ். காம்ப்ரிஹெண்ட்னா கிராஸ்ப், அண்டர்ஸ்டாண்ட். வேனிஷ்னா டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து ஜஸ்ட் போயத்தை பற்றி தான். இது வந்து இதில் என்னென்ன வந்திருக்கு, என்ன பொய்டிக்கல் டூல் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா அனஃபோரானா என்ன பார்த்தோம், ரிப்பீட்டிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஈச் பேராகிராஃபில் ஈச் லைனில் அந்த மாதிரி. ஸோ வி வேர்னு சொல்லிட்டு அடுத்து வீ கேன் வந்திருக்கு, அது அனஃபோரா. அடுத்து பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா வந்து ஒரு அனிமலையோ வந்து ஒரு லிவிங், அதாவது அன்லிவிங் திங்கை மனுஷனை மாதிரி ட்ரீட் பண்ணுது. We in pull and haul and push and lift and drive. We can print, block, wave, heat and light. We can run, race, swim, fly, dive. We can neither love, pity nor forgive. We are nothing more than children of your brain. மிஷின்ஸ் இப்படி பேச முடியுமா? முடியாது. ஸோ இதெல்லாம் பெர்சானிஃபிகேஷன். அடுத்து அலிட்ரேஷன்னா ஒரே லெட்டர் வந்து வர்றது, வி வேர். ஸோ இது வந்து நிறையா இருக்கும். அடுத்து எல்லா ஸ்டாண்ட்ஸாலையும் இருக்க ரைமிங் ஸ்கீம் என்ன? மைண்ட், பிட், டிசைன், ஃபிட். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி, இது ரெண்டும் ஒரே மாதிரி. ஸோ ஏபியா. ஸோ ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி. ஆல் ஸ்டாண்ட்ஸாக ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாலையும் என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதுகிறாங்க. இமேஜினரி, வி கேன் சி, ஹியர், கவுண்ட். இதெல்லாம் வந்து மிஷின்ஸால் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து இமேஜினரி. அடுத்து அதுதான் திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அசனன்ட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் 2 or more vowel words ஆல், ஆஸ்க். ஸோ vowel words ரிப்பீட் ஆனால் அசனன்ஸு. அடுத்து கனோட்டேஷன் அப்படின்னா சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸஸ் த்ரூ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். ஸோ இது என்னென்னா கனோட்டேஷன் அப்படின்னா கனெக்டட் டு எமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ரிலீஜன். ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைக் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உயர்வாக ஏதாவது சொல்கிறது கனோட்டேஷன். ஓகேவா? கோனோட்டேஷன் உயர்வு நவிர்ச்சி அணி மாதிரி இருக்கிறது வந்து இங்கிலீஷில் கோனோட்டேஷன் அப்படின்னு வச்சுக்கணும். அலிட்ரேஷன் நமக்கு தெரியும். ஸோ சிமிலினா என்ன தெரியும், லைக் வந்துச்சுன்னா சிமிலி. ஓகே. அடுத்து ஹைப்பர்போல் அப்படின்னா we will serve you 4 and 20 hours a day. ஸோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, ஹைப்பர் கொடுத்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது. இவரா ஸ்பீக்கர்ஸ் எலிஃபென்ட், ஹைப்பர்போல். ஸோ அதெல்லாமே. அடுத்து சப்ளிமெண்ட்ரி வந்து எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஜூல்ஸ் வெர்னே 2889 ஒரு டே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்கிற மாதிரி. ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஒரு ஃபுல் ஸ்டோரி தான். ஜூல்ஸ் வெர்னே வந்து ஃப்ரெஞ்ச் poet, playwright, novelist. He has called the father of science fiction and has incalculable influence on development of science fiction writing. இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து இவர் எழுதினது நிறையா வந்து டெக்னாலஜி வந்து நிறையா இன்வென்ட் பண்ணவே படலை அன்டில் அவர் இறந்தது வரைக்கும் அது வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றாங்க. He put a man on the moon, including its launch from Florida, launch to the splashdown in the internet. Paris is in 20th century depicts the details of modern life. Skyscrapers, television, computer, culture preoccupied with the internet. ஸோ இது எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து புனைக்கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் கண்டே பிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து ஃபோனோ டெலிபோர்ட் அப்படின்னா எ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் போத் வாய்ஸ் அண்ட் பிக்சர் ஃபார் எ பர்சனல் கான்வர்சேஷன். ஃபோனோ டெலிஃபோர்ட் அப்படின்றது வந்து எ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் போத் வாய்ஸ் அண்ட்
பிக்சர் பர்சனல் கான்வர்சேஷன் மூலமாக அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. அடுத்து சாம்ஸ் எலிசிஸ்னா ப்ரெஸ்டீஜியஸ் அவென்யூ இன் பாரிஸ், ஃபேமஸ் ஃபார் த கஃபி, சினிமா, ஷாப்ஸ், இந்த மால் மாதிரி போல் சாம்ஸ் எலிசிஸ். அடுத்து வேலெட் அப்படின்னா மன்ஸ் பர்சனல் மேல் அட்டெண்டன்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் அப்பியரன்ஸுக்காக வந்து ஒரு மேல் அட்டெண்டன்ட். அடுத்து ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் அப்படின்னா டெலிகிராஃபிக் டிரான்ஸ்மிஷன் இன்க்ளூடிங் இமேஜஸ். ஜோவியன்ஸ் அப்படின்றது இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஜூபிட்டர். ஸோ ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் டெலிகிராஃபிக் டிரான்ஸ்மிஷன் இன்க்ளூடிங் இமேஜஸ். அடுத்து ஜோவியன்ஸ் அப்படின்றது இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஜூபிட்டர். இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா பர்சன் அனிமல் தட் லிவ்ஸ் இன் ஆக்குபைஸ் த பிளேஸ். அடுத்து சென்ட்ரோபோலிஸ் அப்படின்னா இன் திஸ் ஸ்டோரி இஸ் த நியூ நேம் ஆஃப் நியூயார்க் இன் 2889 சென்ட்ரோபோலிஸ், நியூயார்க் பேர் சென்ட்ரோபோலிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து டெலிஃபோட் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஃபோனோ டெலிஃபோன்னா மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் போத் வாய்ஸ் அண்ட் பிக்சர் ஃபார் எ பர்சனல் கான்வர்சேஷன். சாம்ஸ் எலிசிஸ் அப்படின்றது மால் மாதிரி ஞாபகம். அவென்யூ இன் பாரிஸ், ஃபேமஸ் ஃபார் கஃபே ஷாப்ஸ்க்காக. வேலட் அப்படின்னா மேல் அட்டெண்டன்ட் பர்சனலோட. அடுத்து வந்து ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் இமேஜஸ். அடுத்து ஜோவியன்ஸ் அப்படின்னா ஜூபிட்டரில் இருக்கவங்க. இன்ஹாபிட்டன்ஸ்னால் அந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கவங்க. சென்ட்ரோபோலிஸ் அப்படின்னா நியூயார்க்கில் 2889 பேர் இந்த கதைப்படி. ஓகேவா? இதான் வந்து சப்ளிமெண்ட்ரியில். அடுத்து ஃபுல்லாக சப்ளிமெண்ட்ரியில் இருக்க கொஸ்டின் தான். அடுத்து யூனிட் 6 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.